அனைவருக்கும் வணக்கம். அருள் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எல்லாம் வல்ல குருபர்களை வணங்கி இந்த பதிவை துவக்குகிறேன். இன்னைக்கு பதிவில் நட்சத்திரங்களின் தசை பயணம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடியோ 8வது நட்சத்திரமாகிய பூச நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். பூச நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அமைந்துள்ள வீடு கடகராசி, அது சந்திரனுடைய வீடு. அப்போது அந்த நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான். சனி பகவானுடைய தசா காலங்கள் எவ்வளோ ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா 19 ஆண்டுகள் சனி பகவானுடைய தசா காலம். அதேபோல் பூச நட்சத்திரம் ஒரு உடைபடாத முழு சுப நட்சத்திரம். இந்த பூச நட்சத்திரம் கடகராசி உள்ள நட்சத்திரம். கடகராசியில் இருக்கின்ற நட்சத்திரங்கள் பூசம் 4 பாதங்களையும் உடைபடாத ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்திலே பிறப்பவர்களுக்கு முதல் தசையாக சனிமகா திசை 19 ஆண்டுகளும், அதன் பிறகு புதன் மகா திசை 17 ஆண்டுகளும், அதன் பிறகு கேது மகா திசை 7 ஆண்டுகளும், அதன் பிறகு சுக்கிர மகா திசை 20 ஆண்டுகளும், அதன் பிறகு சூரிய மகா திசை 6 ஆண்டுகளும், அதன் பிறகு சந்திரமகா திசை 10 ஆண்டுகளும், அதன் பிறகு செவ்வாய் மகா திசை 7 ஆண்டுகளும், அதன் பிறகு ராகு மகா திசை 18 ஆண்டுகளும், அதன் பிறகு குருமகா திசை 16 ஆண்டுகளும். இவ்வாறாக அவர்களுக்கு இந்த தசை பயணம் அமையும். நன்றி, வணக்கம்.